ட்ரோல் சொன்னா கேட்டு விளாடுறானே சரிங்க இவனால அப்படின்னு. இல்ல 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 bro, bro, ஒண்ணே ஒண்ணு இல்ல ப்ரோ இல்ல இது தொட்ட வந்து கையில குத்துனானு அவனே எதுக்கு பதறப்பட்டான்னு தெரியுதா இல்லையா? போய் விட்டு அடிச்சாம்னாலே அவன் வந்துகிட்டு யாராவது சொல்லிடுவாங்களோ அதான் சொல்றேன். ஏன்னா ஓஜிபிசி அடிச்சாலே அடுத்த செகண்ட் எல்லாம் நானும் பாத்துருக்கேன். 10 டீம்ல எவனோ ஒருத்தன் ஓஜிபிட்டு அடிச்சாலே அவன் பயந்துருவான். ஐயோ அவனை அடிச்சா நம்ம வந்துகிட்டு சின்ன அடிச்சுடுவாங்களோ திட்டிடுவாங்களோ. ஏன் தொட்டவே பயந்தது காரணம் தான். இந்த மாதிரி இருக்க கூடாது இல்ல. அவன் சாரி கேட்டது அது பண்ணக்கூடாது இல்ல. அதுவே நமக்கு வந்து என்னன்னா ஓஜிபிசி அடிக்க கூடாதுன்னு ஒவ்வொரு டீமே யோசிக்கிறேன். என்ன தெரியுமா, அவனை அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஐயோ நம்ம வந்து இது யோசிச்சிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ. அதுதான் பவுண்டி வச்சோம். அது பண்ணக்கூடாது. இல்ல 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 ப்ரோ அது கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் இவன் வந்துகிட்டு கேட்டிருக்க கூடாது இல்ல. தொட்ட வந்து அதை கேட்டிருக்கவே கூடாது. ஆனா அவன் கேட்கறது என்னன்னா நம்மள வந்துகிட்டு ஏன்னா நீங்களே நீ சொல்றீங்க அதுல ஒண்ணும் கிடையாது. எதுவும் சொல்லவும் இல்ல எதுவும் பண்ணவும் இல்ல. அமைதியா விட்டாங்க. சூப்பரா போட தொட்ட விளையாடுன்னு சொல்லிட்டாங்க. யாராவது இது சொல்லவே இல்லையே. இல்ல ப்ரோ அது கரெக்ட் தான். அது முதல்ல அடிச்சா டொட்டோக்கு ரெட் கார்டாவது போடுவாங்க. இதுவே போடல டொட்டோக்கு. அவங்க எப்ப அமைதியா தான் இருந்தாங்க விட்டாங்க. இவரு சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு ஜெயிச்சே ஆகணுங்கிற. அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க ஓஜிவை ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்னென்ன பண்ணும் அதுதான் யோசிக்கிறாங்க எல்லாருமே. யாரும் அடிச்சுட்டா கூட எக்ஸ் அந்த இது கூட அந்த இது எஸ்ஓபிட்டு ஜெயிக்கவே மாட்டேது. யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க எஸ்ஓபிட்டு தெரியுறாங்க. அவங்க ஜெயிக்கணும்னு நிறைய டீம் பார்த்துட்டேன் ஜெயிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனா ஓஜிபிட்டு அடிக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. நான் நிறைய பாத்துட்டேன் ப்ரோ. நிறைய பாத்துட்டேன் என்னன்னா ஜெயிக்கணும் தோக்கணும் அது மட்டும் கிடையாது. நான் ஓஜி மூலம்னா அடிச்சிட கூடாது. நான் நிறைய பாத்துட்டேன். நான் நிறைய பாத்துட்டேன் போடுறோம். நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓஜில அடிச்சுலாம் நீ சொல்ற இதுமா இந்த இன்னைக்கு கூட ஒரு தொட்டை கூட அடிச்சிருக்கணும். எதுக்கு அவன் சிக்கணும் வந்தா ஏன்னா அவன் எல்லாருமே என்ன பண்றாங்க தொட்டை வந்து தப்பாட்டான் சொல்லிடுறீங்க டக்குன்னு. அதுதான் தப்பான விஷயமா இருக்கு. அவன் அது ஆக்சுவலா வந்திருக்காது. அவன் முதல்ல கண்டென்ட் போட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணால அவன் மறுபடியும் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறான். மத்தபடி அவன் போட்டாலாம் ஒன்னு யாரும் சொல்லிட முடியாது. அடிச்சு ஸ்பீக் போட்டு கண்டென்ட் போட்டோம்னா இவன் ஏன் பைத்தியக்காரன் உள்ளுக்குள்ள இருந்தே அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அது வந்து அவனுக்கு பெருசா இம்பாக்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் போட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கும். இப்போ ஏதாவது ஒன்னால நம்ம மறுபடியும் வளர்ந்து வரோம். மறுபடியும் ஏதாவது நம்ம மேல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி விட்டுறாங்களோன்னு பயப்படுறான். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அவன் நல்லா அவன் கரெக்டா தான் இருக்கிறான். அவன் கலாய்க்கிற மாதிரி போட்டான். நிறைய பிடிஎஸ் போடுறாங்க. பிடிஎஸ்ல வார்ல அடிச்சு போடுறாங்க. அவன் பர்டிகுலரா கலாய்க்கிற மாதிரி போட்டுட்டானா அந்த இதுல அதுதான் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுச்சு. எத்தனையோ பிடிஎஸ் வந்து வார்ல அடிக்கிறாங்க போடுறாங்க. இப்ப கூட இவன் போட்டுறான் பாருங்க ட்ரோல். டொட்டோ உஷாரா வந்து என்ன பண்ணிட்டான் பிளாக் பண்ணிட்டான். அவன் அடிச்சதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு பீக் போடுறது மட்டும் அவன் கடைசி மட்டும் போட்டான். ஆமா அதை யாரும் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த வீடியோ எங்க முதல்ல அமிச்சான். போடவே கூடாது போட்டுட்டா முடிச்சு விட்டுறாங்க ஒண்ணு அப்படின்னு. போட்டுட்டா எல்லாரும் உனக்கு இதெல்லாம் திரும்பிடுவாங்கடி அப்படின்னு நானு. அப்படியா இப்ப பாருங்க எடிட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு கடைசியில ஜெயிச்சதை மட்டும் போட்டுட்டான். நாங்களும் அடிச்ச அந்த மாதிரி கூட தெரிஞ்சிருக்காது. இவன் வந்து கலாய்க்கிற மாதிரி போட்டானா அது கான்ட்ரவர்சியா போயிடுச்சு. அது ஆனா நல்ல எல்லாம் பண்றதாங்க உங்களுக்கு தெரியல. உள்ளுக்குள்ளே எல்லாம் பண்றதுதான். இவன் என்னன்னா இப்பதான் புதுசா வரங்கிறதுனால அதை வந்து ரொம்ப எமோஷனலா எடுத்துக்கிட்டாங்க. அவன் சின்ன பையன் வயசு அதெல்லாம் மேட்ரு கிடையாது. கேம் தானே மேட்ரு. அது உங்களுக்கு தெரியல. ஏன் ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தான். அதெல்லாம் ஒண்ணும் மேட்ரு கிடையாது. அடிக்கிறதான் மேட்ரு. அது உங்களுக்கு தெரியலன்னா புதுசா வந்திருக்கான் அப்படின்னு கோபமா பண்றது அவ்வளவுதான். பரவாயில்லையே ஆடியன்ஸ் புரியுது. ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சுட்டாவே அது பெரிய விஷயம் தானே. தட்ஸ் குட். ரொம்ப வந்துட்டு என்னன்னா இவங்க எல்லாரும் ட்ரோல்லாம் அப்போ சாயெல்லாம் அப்போ வந்தவங்க ட்ரோல் இப்பதானே கோவம் தான். அதுதான் வெளிப்பாடு. அதுதான் மேட்ரு. தொட்டை இப்ப வந்தாலும் எவ்வளவு மேட்ரு பண்ணலாம் அதான் மேட்ரு. ஆனா அத சொல்லணும் 7000 பேர் பாக்குறப்ப டொட்டோ ஏதாவது ஒன்று பண்றாங்க. அப்ப இப்ப கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா பண்றானா இல்ல வியூஸ் வச்சு பண்றானு தெரியல.
ஏதாவது ஒண்ணு நடந்துருக்காங்க அங்க. ஏதோ ஒண்ணு நடந்துரும். எஸ்ஓபிடிஎஸ்க்கு முன்னாடி ஒரு காலத்துல 3v4 நடக்கும்போது 3 அடிச்சு சாய் இவன் சாக்கு தடி வாங்கி சாவான். 3v4 1v4ல அடிச்ச சாவான் தொட்டோ. அப்பவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. அப்பல இருந்தே அவன் எல்லாம் பீக்குதான். 9th ஜென்ல இருந்தே வரணும் டொட்டோ. ஆமா. இப்பெல்லாம் டொட்டோ M2 M4 நல்ல தோல் தாங்க. டொட்டோசிக்கல் தோல் மட்டும் தான் உண்மை. ஆனா இப்ப நினைக்கிறேன் அந்த டொட்டோ வந்துட்டு நார்மலே நம்ம ஓஜி அப்படிதான் யோசிக்கிறீங்க. டொட்டோசிக்கல்ட்டு ஒரு பேர் தோல் சிக்கல் டொட்டோ மட்டும் தான் யோசிக்கணும். இப்படி வந்துட்டு ஓஜி எல்லாமே அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. டொட்டோலாம் ஐவரி ஆடி விட்டுருவான். அதெல்லாம் வேலையா வருது. டொட்டோ வந்துட்டு மெயின். டொட்டோ வந்து வேணா இதுல வெறும் கன் போல வரலாம். ஐவரி நினைச்சா டொட்டோலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவான். அதெல்லாம் வேலையா வருது. ஒருத்தர் அடைக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது. போட்டு விழுத்துறாங்க. விளையாடுவான். டொட்டோ விளையாடுவான். பட் ஆனா அந்த அளவுக்கு எல்லாரையும் அடிக்கிற அளவுக்கு டொட்டோ கிடையாது. ஐவரி நீ சொல்றீங்க என்ன சொல்லலாம். ஆனா ஐவரி வந்துட்டு திரும்பலாம் யோசிப்பான். என்ன சொல்ல எல்லாரும் யோசிப்பானுங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்துட்டு அது யோசிச்சா வந்துக்கிட்டு நீங்க தப்பா நினைப்பீங்க. ஏதாவது யோசிப்பாங்க. அவ்வளவுதான். உடைய வட்டிட்டு ஐவரி மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. ஐவரி எல்லாம் வந்துக்கிட்டு டொட்டோ சிக்கிட்டு ஐவரிலாம் வச்சுக்கோன்னா டொட்டோ சாக்கோ என்ன பேசினாலும் டொட்டோ ஹஸ் கேம் பட் ஐவரி ஹஸ் கேம் பிளான். வேலையாகாது. ஐவரியால ஒரு தனி டீம்ல போய் ஐவரியால ஒரு டீமை ஜெயிக்க முடியும். ஆனா டொட்டோவால தனியா ஒரு டீம்ல போய் ஜெயிக்க முடியாது. வேணா டொட்டோக்கு தனியா ஒரு டீம் கொடுக்குறேன். அவன் ஒரு 0 பாயிண்ட் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? டொட்டோ மெஜிஷியன் சாக்கோ அப்புறம் டொட்டோ மெஜிஷியன் சாக்கோ. யார் இந்த 15-0 வாங்கினான்ல அடி செருப்படி வாங்கினான்ல 5 பேரு. 5 அடி வாங்கினா 5க்கு முட்டை. வாய்ப்பில்லை. நோவே அட்டால். நீ வேணா என்ன வேணா பேசிக்கோ. நெவர் எவர் அண்ட் எவர். ஏன்னா இந்த டிராபிக் முன்னாடி டிராபிக் தானா 15-0 செருப்படி வாங்கினீங்க நீங்க. டொட்டோ மெஜிஷியனு கோட்டு சாக்கோ 4 பேருமே வாங்காத அடி இல்ல. 15க்கு முட்டை. எந்திரிக்கவே முடியல. வச்சு செருப்பு எடுத்து அடிச்சாங்க. என்ன புடுங்குனீங்க? ஏன் உங்களை புடுங்க முடியல? ஒத்தமா ஜெயிக்க வேண்டியதாண்டா. நீங்க தான் கன் பவர்ல பெரிய புடிங்களாச்சு. யாருமே உங்களை பக்கத்துல நொறுங்க முடியாது. ஏன் புடுங்க வேண்டியதானே? ஃப்ளூக்ல ஒரு வெட்டி பெற வேண்டியதானே? 15ல முட்டை. 15ல முட்டை வாங்கினீங்க. ஒத்தமா ஜெயிக்க முடியாம. எங்களுக்கு தெரியாதா யாரு புடுங்குவா யாரு புடுங்க மாட்டாங்கன்னு? எங்களுக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ வெளியே இருந்து வேடிக்கை பாக்குற உனக்கு தான் தெரியும். புடுங்க கூட முடியாது. உனக்கு தான் இவ்வளவு கொடுத்தனே. 1 வருஷமா புடுங்க. ஏன் புடுங்கல? ஏன் 1 வருஷமா டொட்டோ புடுங்கல? நீ கேட்ட 1 வருஷம் டோராவோட விளாண்டான், மெஜிஷியனோட விளாண்டான், சாக்கோட விளாண்டான், ஈசோட விளாண்டான். 15க்கு முட்டையா வாங்கின? அவ்வளவு பெரிய புடிங்கன்னா நீ ஆடிக்கணும்ல. ஃப்ளூக்ல ஒரு வெட்டி பெற வேண்டியதானடா. ஏன்டா ஃப்ளூக்ல கூட வெட்டி பெறல? அவ்வளவு பெரிய புடிங்கன்னா பவுண்டியில போய் இறங்கி அடிக்க சொன்னோம்ல. இறங்கி போய் அடிச்சான முதல்ல? இறங்கினா ஒரு இடத்துல போய் காதர்ணும் இல்ல. பவுண்டி ஒரு டீம் லீடு போகுது. போய் இறங்கி டிராப் ஃபைட்டர் பிடிஎஸ் இறங்க வேண்டியதானே? ஏன் இறங்கல? ஏன் காதர்னாங்க? ஏன் ஐவரி போய் இறங்கி அடிச்சான்? நீ ஒருத்தனை ஓவர் ஷேடோ பண்ணாத. அது வேலையாவது. அது ஏன் நான் இருக்கும்போது எனக்கு தெரியும். நான் உனக்கு சொல்லுவேன். பாஸ் ஹிஸ்டரி சொல்லுவேன். இதுல தோத்துக்கிறான், இதுல புடிங்கிட்டான், அதுல நொட்டிட்டான் அப்படின்னு. அதனாலதான் மாத்தினாலதான் வெற்றியே. இல்லைன்னா மயில விட வராது. விளையாடுவான். ஆனா எனக்கு இது வேணும்னு சொன்னேன். இல்லடா நீ வந்து சொல்றது ஒரு தப்பான ஹிஸ்டரி சொல்ற. 15க்கு 3 முட்டை அடிச்சு எஸ்ஓபிடிஸ் முடிஞ்சு போன கணக்கு. அப்ப ட்ரோல் டொட்டோ மெஜிஷியன் எல்லாரும் பவர் பிளேயர்ஸ். நான் சொன்னேன் இது செட் ஆகாது, இது வேலையாகாது அப்படின்னு. யாருமே நம்பல. அப்ப அடி வாங்கினாங்க. நான் தான் சொன்னேன் இது பேப்பர்ல பயங்கரமா இருக்கு, அணி வேலையாவாது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பேப்பர்ல வேலை. அது சொன்னீங்கன்னா மெஜிஷியன்
இவனுக்கு கேம் ஜெயிக்க முடியாது. உனக்கு இப்ப நான் தான் சொல்றேன்ல, உனக்காக டொட்டோ நான் பிரிச்சு ஒரு புது டீம் கொடுக்குறேன். டொட்டோவை புடுங்க சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல ஐவரி பிரிச்சு நான் இன்னொரு தனி டீம் கொடுக்குறேன். ஐவரி விசஸ் டொட்டோ. உனக்காக தான் எனக்கே வேணும். எனக்கே இந்த கண்டென்ட் வேணும். இது நீ ஆரம்பிச்சிருக்க பாத்தியா, இட் இஸ் வெரி குட். எனக்கு வேணும். நான் இதுக்கு ரெண்டுக்கு ரைவல்டி கொடுக்குறேன். நான் சொல்றேன்னா சாக்கோ, ட்ரோலு, மெஜிசியன், ஜூஸ் இல்ல டொட்டோ, இல்ல மெஜிசியன் இல்ல டொட்டோ, ஏதோ ஒண்ணு கொடுங்க. இவன் ஐவர் ஜெயிச்சே ஆகணும். எப்படி அங்க போனாங்க, அங்க வேலையே அங்க போனா அந்த 99.9% வேலையே இரு ட்ரோலோட வேலைதான் இருக்கும். நீ அங்க டொட்டோ அங்க 0.009% தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அங்க வேலையே ஆகாது. நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எடுத்துக்கோ. நீ ட்ரோல் எடுக்காத. நான் சொல்ற மாதிரி நீ ட்ரோல் எடுக்காத. நீ யார வேணா எடுத்துக்கோ, யார வேணா டொட்டோ எடுத்துக்க சொல்லு. ட்ரோல் எடுக்க வேணாம். ட்ரோல் மட்டும் நடுவில் எடுத்து சொல்லு. ஐவர் தான் கேம் சர்ச் எல்லாம் பண்றாங்க. ஐவருக்கு எவனா வச்சுக்கோங்க. ஆமா, நீ ட்ரோல் எடுக்காத. இங்க பாரு, ட்ரோல் எடுக்காத. நீ ட்ரோல் எடுக்காம நீ டொட்டோ யாரா சொல்லு. சாக்கோ அண்ட் எனக்கு வந்து சாக்கோ அண்ட் ட்ரோல் வேணும். நிச்சயம் யார் வேணா எனக்கு கொடுங்க. நான் சொல்லுவேன், டேய் சாக்கோ அண்ட் ட்ரோல் தான அவங்க ரெண்டு பேர் தான ஃபோர்த் மேட்ச் விளையாடுவாங்க. நீ சாக்கோ அண்ட் ட்ரோல் எடுத்துட்ட அப்படினா அவங்க தான் அங்க ஓவர் பண்ணுவாங்க. அங்க டொட்டோ ஜெயிச்சா இருக்காது. அங்க டொட்டோ ஜெயிச்சா இருக்காது. அங்க ட்ரோல் சாக்கோ ஜெயிச்சா இருக்கும். சரியா? அவங்க வந்துகிட்டே உனக்கு நீங்க சொல்றீங்களே, அவன் வந்துகிட்டு அவ்வளவு இது இருக்கு, கேம் சென்ஸ் இருக்குல்ல. எனக்கு வந்து ஐவரி என்ன நீ ஒத்துக்காம போ. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நீ ஒத்துக்கலன்னா எனக்கு கவலை கிடையாது. அவன் கேம்ல காட்டுவான். நீ ஒத்துக்கவே தேவையில்லை எனக்கு. நீ ஒத்துக்கிட்டு என்ன புடுங்க போற? எனக்கு தேவையே இல்ல. அவன் கேம்லயே ஏற்கனவே காட்டிட்டான். ஒருத்தர் சொல்றதுனால புடுங்க முடியாது எப்பவுமே. அவன் கேம்ல இறங்கி பீட்டஸ் லீட்ல இருக்கும் போதே 1v3 பண்ணி மொத்தமா அடிச்சு எல்லாத்தையும் கொண்டு எல்லாத்தையும் முடிச்சு 10,000-14,000 பார்க்கும் போது அவன் யாரும் நிரூபிச்சவன். அவனுக்கு அவன் எக்ஸாம்ல இருக்கனால அவனோட ஆப்சன்ஸ்னால நீ அவனை டவுன் அவனுக்கு கொண்டு வந்து கீழே நிறுத்தாத. அவன் விளையாடும் போது அவனை கொண்டு வா. நான் சும்மா சொன்னேன். ஐவேரி எல்லாம் யாரு கூட கம்பேர் ட்ரோல் எந்த அளவுக்கு ஈக்குவலோ அந்த அளவுக்கு ஐவரி. அதுதான் என்னோட எண்ணத்துல இருக்கிறது. ஐவரி ட்ரோல் போத் ஆர் ஈக்குவல். ஏன்னா ஐவரி எக்ஸாம் ட்ரோல் எக்ஸாம் இல்ல. அவ்வளவுதான். நான் அதெல்லாம் யோசிக்கல. நான் இப்ப சொல்றேன். இங்க பாத்தா நான் சொல்றேன்ல, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு புரியுதா புரியல? கிசால பேசிட்டு இருக்கியா? சாக்கோ நீ சாக்கோ எடுத்துக்கோ, மெஜிஷியன் எடுத்துக்கோ, டோரா எடுத்துக்கோ. ட்ரோல விட்டு ட்ரோல ஈவனா விட்டு ட்ரோல விட்டு. அதே மாதிரி ஐவரிக்கு நான் சுட்டி பங்கு இவனை கொடுத்துறேன். நான் முக்கியமான ஒரு பிளேயர் கொடுத்துறேன். டொட்டோ அண்ட் ஐவரி டொட்டோ அண்ட் ஐவரி ஆப்போசிட் விளையாடுவாங்க. ஒரு நிமிஷம் கேளுவாங்க. ஒரு நிமிஷம் என்ன, ஒரே நிமிஷம். ஏர் அண்ட் இது ஷாட்கன் காம்போல ஏர் யார் பெஸ்ட்? சாக்கோ. அதுக்கு கேம் உனக்கு தெரியுமா தெரியாதாடா? கேம் விளையாண்டு ஏரியால சும்மா வேடிக்கை பார்க்கறவனா நீ? யார் கேம் பவர் அப்படி பேசிக்கிற பைத்தியக்காரனாட்டா? என்னடா பைத்தியமா நீ? கிளாசிக்ல நீ வந்து என்ன பேசுற? வார்ல வந்து அவன்கிட்ட கண்ணுன்னு பேசிட்டு இருக்கிற. ஏதாவது மண்டேல கொஞ்சமாவது மூளை இருக்குதா உனக்கு? நீ எங்க போன் எடுக்கடா? உனக்கு ஐயர் ஒன்று இருக்கா இல்லையா? உனக்கு பிளான் இருக்கா இல்லையா? அதுதான் மேட்ரு. டார்கன்ல யார் பெருசு அப்படின்னு பேசிட்டு இருக்கிற? ராஜ் கவுனிக்கலையா நீ? கொஞ்சம் அமைதியா இருங்க. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஒரு ஏதாவது ஒரு ரீசன் அதுல வந்து நீ சொல்றது ஒரு நீ ஒண்ணு இல்ல. நீ ஒரு லாஜிக்கா பேசு. லாஜிக் இல்லாம சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காத. பைத்திய மாதிரி பேசுற நீ. அது ஒரு காரணமே இல்ல. ஒரு ஏதாவது ஒரு ரீசன் அதுல வந்து நீ சொல்றது ஒரு நீ ஒண்ணு இல்ல. நீ ஒரு லாஜிக்கா பேசு. லாஜிக் இல்லாம சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காத. பைத்திய மாதிரி பேசுற நீ. அது ஒரு காரணமே இல்ல. அவரை பேச விட்டுட்டு பேசுங்க. பெஸ்ட் காம்போவா இருக்குன்னா நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சாய் ஒரு சரியான காம்போவா இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. அவ்வளவுதான் சொல்லுவேன். இவன் சாப்போ வந்துகிட்டு சாய் போரோட அதிகமா பண்றாரு. 2 காம்போ எல்லாத்தையும் சும்மாறா பைத்தியம் மாதிரி பேசுற. சும்மாறா ரே. யாரா நீ? யாரா நீ? பாத்துறியா நீ? யாரு கூட யார கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க? பைத்தியவாதி. இதெல்லாம் சாயிட போய் சாக்கோ பத்தி பேசுகிற.
இங்க பாரு. அதெல்லாம் டேய் ஓவர் ஆயிடுச்சு. அதே சரக்கு போட்டு வந்து ராவடி பண்ணாதடா நீ. சாய் விளையாடு. சாய் கேம்ல சரக்கு வாங்கின நம்பர் 2 நம்பர் 3 தானே பேசிக்கணும். ஆனா தெரியாத மாதிரியே நான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சதா சொல்றேன். டேய் என்னடா உனக்கு தெரியும்? என்னடா உனக்கு தெரியும்? தெரிஞ்சதானே. என்ன சொல்ற? சாய் சொல்லு. இது நல்லா இருக்கு. சாய் சாக்கோ நல்லா இருக்கு. ஏன் சட்டன் தான் பேசுனேன். தப்பா பேசுனேன். இது உனக்கு என்னப்பா தெரியும்? பாதிச்சு போயிடுச்சு பார்த்து. இது கேப்போம். நல்லா இருக்கு. இருடா கேப்போம். சாய் சாக்கோ. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏசியா நம்பர் 2 வந்துக்கிட்டு சாயில இருந்தா 3ல வந்துட்டு இவன் இருந்தான். அந்த மாதிரிதான் வந்துச்சு. ஆனா ஏர்ல இப்ப எப்படி இருக்கான் சாய்? இவன் சாக்கோ எப்படி இருக்கான்? எப்படி இருக்கான்? பெஸ்டா இல்லையா? பெஸ்டா இல்லையா? எதுல? ஏன்னா நம்ம இதுல எல்லாத்துலயும் பாக்கணும். எப்படி சார் ஏர்ல அடிக்கிறதுல இவனை வந்துக்கிட்டு அதே மாதிரி ஏர் கண்ல அடிக்கிறதுல பெஸ்ட் வந்து சாக்கோவா? ஏர் கண்ல ஆமா அடிக்கிறது சாக்கோ. சரி. ஷார்ட் கன்ல பெஸ்ட் அடிக்கிறது சொட்டோ. கரெக்டா? ஷார்ட் கன்ல பெஸ்ட் அடிக்கிறது சொட்டோ. தோல் யாரு? அதாவது ஏஆர்ல பெஸ்ட் அடிக்கிறது ஏஆர்ல பெஸ்ட் அடிக்கிறது சாக்கோ. இரேண்டா என்ன பேச கொண்டா அவன்கிட்ட இல்ல வேற உன் பேர் என்ன? ராஜாவா? ராஜா தானே பேசுறது. ராஜா தானே பேசுறது. ராஜா தானே பேசுறது ப்ரோ. ராஜா தானே ப்ரோ பேசுறது. அமரா ராஜாவா? யார் பேசுறீங்க? அமரா ராஜாவா? யார் பேசுறது? இது சொன்னது அமர் ப்ரோ. இங்க பாரு நல்லா அமர் ப்ரோ நல்லா கேட்டுக்கோ. ஏஆர்ல பெஸ்ட் அடிக்கிறது சாக்கோ. ஓகேவா? ஷார்ட் கன்ல பெஸ்ட் அடிக்கிறது டோல். கரெக்டா? கரெக்டா? கரெக்டா இல்லையா? உன்னை கிக் அவுட் அடிக்கிறது பெஸ்ட் மதன். நான் வெளியே போட ஜார்ஜோ பையா. வெரி குட்னா வெரி குட்னா. பேசுறீங்கடா அவன். வெரி 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 வெரி. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க இருந்து வந்தா? ஒரு 4,60,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல அவன் தான் 4,60,000 சப்ஸ்கிரைபர். முடியல கடைசியா இன்னைக்கு வந்து பேசி ப்ரோ ஏர்ல பெஸ்ட் அடிக்கிறது சாக்கோ, சாக்கோ பெஸ்ட் அடிக்கிறது ட்ரோல். அதனால அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். யாரா நீ? இப்போ டொட்டோல ப்ரோ அடிப்பான். ஆனா அவன் வந்து அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிட்டு இருக்கான். இல்ல அவன் கடைசியா தூக்கி நிறுத்துறதுக்கு இது பேசி இந்த இது பாப்பாங்கல்லப்பா. இந்த கன்ல பாத்து பாயிண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல பாத்தியா? கன்ல எப்படி அடிக்கிறான்? யாரு குமிஞ்சு அடிக்கிறான் பாத்தியா? வந்தா யாரு டக்காஸ்டா நம்பால் அப்படின்னு 55 கில் அடி பார்த்துருமா? யாரு தெரியுமா அப்படின்னு பாண்டா